வதந்தி பேசுவது தர்மமாகுமா? இது ஒரு பெரிய கேள்வி. வதந்தி பேசுவது தர்மமாகுமா என்றது என்ன ஒரு கேள்வி? அது எப்படி தர்மமாகும்? வதந்தி என்று சொல்லுகிற போதே அது உண்மைக்கு புறம்பானது. சில வேளைகளில் வதந்தி என்பதை உண்மைதான். ஆனால் அது பரவலாக பேசப்படுவதைத்தான் வதந்தி என்று கருதுகின்ற ஒரு வழமையும் இருக்கிறது. வதந்தி என்றாலே அதனுடைய சரியான அர்த்தம் உண்மைக்கு புறம்பானது. இந்த வதந்தி பேசுவது என்பது பொதுவாக மனித இயல்பு. மற்றவர்களுடைய தவறுகளை அல்லது மற்றவர்களை தவறாக பேசுவது எங்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு செயல். ஆனால் அதுபோல அநாகரிகமான செயல் வேறொன்றும் கிடையாது. மிக 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 அநாகரிகமான ஒரு செயல். அடுத்தவர்களை பற்றி ஏதாவது வம்பு தும்பு பேசி, இல்லாதது பொல்லாததை பேசி, உறுதிப்படுத்தாமல் பேசுவது, மேலெழுந்த வாரியாக பேசுவது, பொறுப்புணர்ச்சியற்று பேசுவது, இதை ஒரு முழுநேர தொழிலாக கொள்ளுபவர்கள் இருக்கிறார்கள். அப்படி செய்கின்றது மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய ஒரு அநாகரிகம், தர்மமற்ற செயல். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு கிராமத்திலே ஒரு கணவன் மனைவி, அந்யோன்யமான குடும்பம், மிக நல்ல அன்புக்குரிய தம்பதியர்கள். கணவன் வயலிலே வேலைக்கு போய்விட்டான். கணவனுக்கு பசிக்குமே என்று ஒரு 9 மணி 10 மணிக்கு சாப்பாடு கொண்டு வருகிறாள் மனைவி. அந்த காலத்திலே கிராமிய மக்களுடைய வாழ்வு வளமை என்று ஒன்று இருந்தது. முதல் நாள் சாப்பிட்ட சோறு இன்றைக்கு இருக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டிகள் எல்லாம் வராத காலம். கிராமமாச்சே. கிராமத்தில் கூட இன்றைக்கு எல்லா வசதிகளும் இருக்கின்றன. ஆனால் அன்று அது மிக பழமையான காலம். சோறு தண்ணீர் ஊற்றி வைப்பார்கள். மறுநாள் அதை வெங்காயம், பச்சை மிளகாய், தயிர், இந்த ஊறுகாய் எல்லாம் போட்டு கரைசல் என்று அதுக்கு பெயர். சோற்று கரைசல். அதை தான் காலை உணவு. வயிற்றுக்கு நல்ல குளிர்மையாக இருக்கும். அதெல்லாம் விட்டுருவோம். அந்த உணவை ஒரு பானை நிறைய கொண்டு வருகிறார். கணவன் வயலிலே வேலை பார்த்து களைத்து போயிருப்பான். அவனை உபசரிக்க வேண்டும், அவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற நல்ல பொறுப்புணர்ச்சியோடு, உண்மையான அன்போடு கொண்டு வருகிறாள். வருகிற போது ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு அசம்பாவிதம். என்ன அசம்பாவிதம் என்று கேட்டால், அந்த அப்பாவி பெண்ணுக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட தெரியாது. பாருங்கள், விதி எங்கே விளையாடுகிறது என்று பாருங்கள். ஒரு கருடன் ஒரு பாம்பை, நச்சு பாம்பை, நாகபாம்பை, கருடனுக்கும் பாம்புக்கும் ஆகாது, உங்களுக்கு தெரியும். எங்கோ கண்ட இடத்திலே பாம்பை வேட்டையாடி பாம்போடு சண்டை போட்டு, கருடன் பறக்கக்கூடிய பறவையாக இருக்கிற காரணத்தினாலே கழுகு ஜாதியான வல்லு ஈறு என்றால் அழகு, வலிமையான அழகை உடையது. அந்த பாம்பை கொத்தி காயப்படுத்தி, அது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுகிறது, தன்னுடைய வலிய கால்களால் அந்த பாம்பை பிடித்து மேலே வானத்திலே பறக்க தொடங்கிவிட்டது. பாம்பு கழுகினுடைய அந்த கடுமையான பிடியிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு போராடுகிறது. படாத பாடுபட்டு போராடுகிறது. சோகத்தை பாருங்கள். சரியாக பாம்பினுடைய சிரசு தலையிலே இருந்து சரியாக ஒரு சான் அளவு தூரத்திலே பிடி, அந்த இடத்தில் தான் நச்சுப்பை, பாம்பினுடைய நச்சுப்பை இருக்கிறது. அந்த புட்டிச்ச புடியில பாம்பினுடைய நச்சுப்பை கிழிந்து போய் பாம்பினுடைய வாய் வழியாக விஷம் வெளிப்படுகிறது. பாம்பு உயிருக்கு போராடி கொண்டு இறக்கப் போகிறேன் என்கின்ற நிலையிலே துடிச்சு, எப்படியாவது இந்த கருடனிடமிருந்து விடுபட்டு விட வேண்டும் என்று அங்கும் இங்கும் தன்னை அசைத்து உலுப்பி பண்ணிய முயற்சி தோற்று போய்விட்டது. வாயிலே இருந்து விஷம் கீழே கக்கியது, சிந்தியது.
அவ்வாறு சிந்திய அந்த விஷத்துளிகள் அப்படியே வானத்திலே இருந்து விழுந்து அப்படியே வந்து இந்த பானைக்குள்ளே விழுந்து விட்டது. பாருங்கள் விதி எப்படி விளையாடுகிறது என்று. இது ஒரு கற்பனை என்றாலும் அளவு கணக்கு வேண்டாமா என்று நீங்கள் கேட்கலாம். கற்பனை இல்லை. இப்படி எத்தனையோ சம்பவங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய வீதி விபத்துக்கள் ஆகட்டும், எத்தனையோ இந்த திரைப்படங்களிலே பார்க்கிறோம், நாளாந்த வாழ்க்கையிலே பார்க்கிறோம், பத்திரிகைகளில் கேட்கிறோம், சமூக வலைத்தளங்களில் எல்லாம் அறிகிறோமே. விசித்திரமான சம்பவங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. இது பாம்பினுடைய விதி. பாம்பு இறந்து போய்விட்டது. கருடனுடைய பகை தீர்ந்து விட்டது. அது ஒரு பக்கம் போச்சு. இந்த அம்மா பாவம் விஷம் வந்து தன்னுடைய பானைக்குள் விழுந்ததை அறியவில்லை. இந்த அம்மா பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? இந்த பானையிலே கரைசலை கொண்டு வருகிற போது அதை மூடி கொண்டு வந்திருக்க வேண்டும். ஒரு தட்டோ ஏதோ ஒன்று போட்டு மூடிக்கொண்டு வந்திருக்க வேண்டும். உணவு கொண்டு வருகிற போது, வெட்ட வழியிலே கொண்டு வருகிற போது அதை மூடாமல் கொண்டு வந்தது தவறு. ஆனால் பாவம் அது அது ஏதோ ஒன்றால மூடிக்கொண்டு வந்தது. அது பாட்டுக்கு காத்துக்கு என்னமோ பறந்துட்டுது. அதான் உண்மை. அது சரியான ஏற்பாட்டோடு இல்லை. எதிர்பாராத விதமாக காற்றுக்கு விலகி அந்த மூடிக்கொண்டு வந்த துணியோ ஏதோ ஒன்று விலகி போய்விட்டது. விதி விளையாடியது. அந்த விஷம் சாப்பாட்டுக்குள் கலந்து விட்டது. பாவம் தலையிலே இருந்து தலை சுமையாக கொண்டு வந்து அதை இறக்கி கீழே வைக்கிற போது அந்த விஷமும் கரைந்து சோற்று கரைசலுக்குள்ளே போய்விட்டது. வெளியே தெரியவில்லை. ஏங்க சாப்பிட வாங்க என்று கூப்பிட்டுச்சு அம்மா. மரநிழல்ல போயிருந்து மனைவி. இதோ வந்துட்டேன் கையலம்பி கொண்டு வந்தான். பக்கத்துல வந்து வாஞ்சியோட உட்கார்ந்தான். இந்த அம்மா குழைச்சு திறனதரணியா கையில இப்படி அள்ளி அள்ளி கொடுத்தது. அவன் சாப்பிட்டான். ஆசை தீர சாப்பிட்டு அளவலாவை கொண்டிருக்கிற போதே அவனுக்கு திடீரென்று அந்த விஷம் வேலை செய்ய தொடங்கியது. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே. நாகபாம்பினுடைய விஷம் என்றா சொல்லவா வேண்டும்? நெஞ்ச பொத்தினான் ஏதோ செய்கிறது என்றான். என்னப்பா ஆச்சு? அந்த காலத்துல கணவனுக்கு உணவு கொடுத்து கணவனுடைய பசிதீர்ந்த முகத்தை பார்த்து விட்டுத்தான் மனைவி உணவருந்துவது வழக்கம். அதனாலே அந்த அம்மா அவசரப்பட்டு உணவருந்தவில்லை. இப்பொழுது நெஞ்ச பொத்தி கொண்டு சரிஞ்சான். வாயிலே இருந்து நுரை கக்கியது. பதட்டத்தோடு அலறி அடித்து கத்தினாள் மனைவி. கதறினாள், பதறினாள். அருகிலே உள்ளவர்கள் எல்லோரும் ஓடி வந்தார்கள். வைத்தியரிடத்திலே அழைத்துச் சென்றார்கள். வைத்தியர் பார்த்துவிட்டு அவன் இறந்து போய்விட்டான். இறந்து விட்டானா? என்ன காரணம்? என்னாச்சு? அவனுடைய உடம்பிலே விஷம் கலந்திருக்கிறது. விஷமா? என்ன சொல்கிறீர்கள்? அவன் சாப்பிட்ட உணவிலே விஷம் இருக்கிறது. பரிசோதித்து பார்த்துவிட்டு வைத்தியர் சொன்னார், என்ன ஆயிருக்கும்? அப்படி எப்படி விஷம் வந்தது? பாம்பு கடிச்சிருக்குமா? அது இது அப்படி என்றால் பாம்பு கடிச்ச காயமோ அடையாளமோ அங்கே எதுவுமே இல்லை. உணவருந்தி கொஞ்ச நேரத்துக்குள்ளே இப்படித்தான் மரணம் வந்திருக்கிறது. ஆகவே உணவிலே தான் விஷம் இருக்கிறது. இதை பாம்பு கருடன் இந்த சம்பவம் எதுவும் தெரியாது. எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். சில வேளைகளிலே சில சந்தேகங்கள் எழத்தான் செய்யும். மனித மனதுக்கு, மனித புத்திக்கு சில ஐயப்பாடுகள் எழுவது வழக்கம்தான். ஆனால் கண்ட பாட்டுக்கு ஊரெல்லாம் என்ன பண்ணிச்சுது? இவள் ஒருத்தி கணவனை கொல்ல வேணுமென்று ஏதோ திட்டம் போட்டு கொண்டுட்டாள். அருமந்த கணவன் இவளுடைய வஞ்சக எண்ணத்தை தெரியாமல் இவளை நம்பி சாப்பிட்டானே. இப்படியுமா ஒரு பொம்பளை இருப்பாள்? உடனே அதுக்கு கை, கால், மூக்கு, கண், மூக்கு எல்லாம் வச்சு பேசுறதுக்கு தான் நாம இருப்போமே தயார. மற்றவர்கள் எல்லோரும் அதுக்கு தலைகால் வைத்து பேசத் தொடங்கினார்கள். இவளுக்கு யாரோடையோ ஏதோ தொடர்பு. அதனாலதான் கணவனை இடையூறாக எண்ணி உணவுல விஷங்கலந்து கொடுத்து விட்டாள். இந்த அம்மா கணவனை பறி கொடுத்த வேதனையில இருந்து துடிச்சு போய் பதைச்சு போய் இறந்து விட்டேன் என்று சொல்லும் அளவுக்கு வேதனையிலே தவிச்சு போயிருந்த அந்த அம்மாவினுடைய காதிலே இப்படியான பழிச்சொற்கள் வந்து விழுந்து தாங்க முடியாத வேதனையாக இருந்தது. அந்த உணவை தானும் அழுந்தி இருக்க கூடாதா? கணவனோடு தானும் போயிருக்க கூடாதா? அவளுக்கு என்னுடைய உணவிலே எப்படி விஷம் வந்தது என்று தெரியாம திகைச்சு போய் தவிச்சு போய்
ரணகளப்பட்டு கொண்டிருக்கிறாள். அதற்குள்ளே இந்த அருகிலே உள்ளவர்களுடைய வதந்தி இருக்கிறதே மிக மோசமாக அவளுடைய காதுகளை வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவது என்று ஒரு மரபு தொடர் சொல்லுவோமே, வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுகிற செயலாக இருந்தது. பதறிப்போனால் கதறிப்போனால் துடிச்சு போய் இருக்கிறாள். நடப்பின வாழ்க்கை. அவள் உயிரோடு இருக்கிறாள் என்று சொன்னால் அது அநியாயம். அவள் இறந்ததிலும் பார்க்க துன்பமான ஒரு சூழலிலே துன்பத்துக்கு மத்தியிலே இருக்கிறாள். ரொம்பவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். இப்பொழுது சந்தியிலே நின்று 4 பேர் இப்படியான வதந்திகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யமதர்மராஜனிடத்திலே இறந்து இறந்து போன உயிர் போய் சேர்ந்தது. யமதர்மராஜனுடைய அசிஸ்டன்ட் உங்களுக்கு தெரியும், சித்திரபுத்திரனார், உதவியாளர். சித்திரபுத்திரனார் என்ன பண்ணார், என்ன விஷயம், என்ன குழப்பம் என்று கேட்டால் யமதர்மராஜன்கிட்ட கேட்டார், இந்த பாவக்கணக்கை யார் மீது எழுதுறது? என்னப்பா பாம்பு விஷம் கக்கித்தானே இறந்து போனான், பாம்பு தானே குற்றம் முழுவதும் என்று கேட்டால், பாம்பு என்ன பாவம் செய்தது? கழுகினுடைய பிடி, கருடனுடைய பிடியிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று போராடிச்சது, அவ்வளவுதான். இவளொருத்தினுடைய பானைக்குள்ளே விஷம் விழ வேண்டும் என்று நினைச்சு விஷத்தை கக்கியதாண்டா? இல்லை. சிந்தித்து பாருங்கள். துன்பப்பட்டு உயிருக்கு போராடுகிற நிலைமையிலே அந்த பாம்பு தன்னுடைய வாயிலே இருந்து அதை அறியாமல் விஷம் வழிபட்டு கீழே விழுந்ததுக்கு அது என்ன பொறுப்பேற்கலும்? சரி, பாம்பிலே பிழை இல்லை, பாம்பிலே பாவக்கணக்கு எழுத முடியாது, முடிஞ்சுதா? கருடனில் தான் பிழை. கருடனிலே என்ன பிழை? கருடனுக்கு காலாதி காலமாக பாம்பிலே பகை. கீரிக்கு பகை பாம்பு, கருடனுக்கு பகை பாம்பு என்று காலங்காலமாக சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஒரு வேடுவன் காட்டு விலங்கை வேட்டையாடலாம், அது யுத்தம், அது அது உயிர்கொலை என்று ஆகாது. வேடனுக்கு அது குல தொழில், வரையறுக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட உண்டு. அதுபோலே பாம்பை வேட்டையாடுவது கருடனுடைய இயல்பு. ஆகவே அது வேட்டையாடிச்சது, பிடிச்சு தூக்கி கொண்டு போச்சுது. அதுல என்ன பிள்ளை சொல்லுவீங்க? கருடன்லையும் பிள்ளை சொல்ல முடியாது. அப்ப யாரில் தான் பிள்ளை சொல்லட்டும்? அந்த மனைவி கொஞ்சம் கூட கணவனை கொல்ல நினைக்காதவள். கணவனுடைய பசி தாங்க மாட்டான் கணவன் என்று வயல்ல வேலை பார்த்துட்டு வேணுமெண்டா வீட்டுக்கு வந்து சாப்பிடட்டும், பசிச்சா வருவார் தானே என்று இருக்கவில்லையே. வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு, இன்றைக்கு இருக்கிற நகர பெண்கள் போல அல்ல, கிராமத்திலே வீட்டிலே இருக்கிற எல்லா ஜோலியையும் பார்த்து விட்டு கணவனுடைய பசியை கருத்தில் கொண்டு பால் நினைந்து ஊட்டும் தாய் போல கணவனுக்கு உணவு கொண்டு போனாலே அவளுடைய அந்த அப்பழுக்கற்ற அன்பிலே என்ன பாவத்தை சொல்ல முடியும்? உணவை மூடிக்கொண்டு போகவில்லை என்று சொன்னால் அவள் மூடிக்கொண்டுதான் போனாள். ஆனால் அது காற்றுக்கு விலகிவிட்டது. அது அவள் அறியாமல் நடந்த உண்டு. சரி, கொஞ்சம் அவதானமாக இருந்திருக்கலாம் என்று ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம். ஆனால் அதற்காக கணவனுடைய உயிர்கொலைக்கு காரணம் இவள் தான் என்று அபாண்டமான ஒரு பழியை கொண்டு போய் அவள் தலையிலே போட முடியுமா என்றால் போட முடியாது. சரி, அவள்ல போட வேணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. யமதர்மராஜா அவள்ல போட வேண்டாம் என்றே விட்டுருவோம். யார் கணக்கில் போடட்டும். அப்படியா? நான் சொல்றேன், எது நடந்தது, எப்படி நடந்தது, என்ன நடந்தது என்று இந்த விவரங்களை ஒன்றும் தெரியாம அவரவர் பாட்டுக்கு இஷ்டப்படி பேசி அவளுடைய மனதை நோகடித்தார்களே, அந்த வதந்தி பேசியவர்களுடைய தலையிலே எல்லாம் இந்த பாவக்கணக்கை எழுதிவை. இப்போதைக்கு இதுதான் தீர்ப்பு. யமதர்மராஜன் கொடுத்து விட்டு போய்விட்டார். எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தெரிந்து கொண்டு பேசுங்கள், அல்லது தெரிந்ததை பேசுங்கள். தெரிந்ததை பேசுங்கள், அல்லது தெரிந்து கொண்டு பேசுங்கள், அல்லது தெரியாததை பேசாமல் விடுங்கள். தயவு செய்து அடுத்தவர்களுடைய எங்களை பற்றி எதுவும் யாரும் பேசக்கூடாது. ஆனால் நாங்கள் மற்றவர்களை பற்றி எல்லாம் பேசலாம், எவ்வளவும் பேசலாம். எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? எவ்வளவு பெரிய மோசமான மனோநிலை தெரியுமா? தயவு செய்து
வதந்தி பேசுவது என்கின்ற அநியாயத்தை செய்யாதீர்கள். இது செவி வழியாக சொல்லப்பட்ட எங்களுடைய பழந்தமிழ் மரபு கதைகளிலே ஒன்று. ஒருவருடைய வேதனைப்பட்ட மனதை புரிந்து கொள்ளாமல் பேசுவது என்பது அவர்களை துன்பத்துக்குள்ளாக்கும். இத்தகைய அநாகரிகங்களிலே இருந்து நிச்சயமாக நாங்கள் விடுபட வேண்டும். தீராப்பழியை எங்களுக்கு உருவாக்கும். செய்யாப்பழிக்கு பாவம் சுமக்க வேண்டி வரும். இப்படி எத்தனையோ சொல்லலாம். சரி, வதந்தி பேசினால் ஒருவருடைய பாவக்கணக்கு என்னை வந்து சேருமா என்று இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமாக இருக்கிறது என்று வச்சுக்கொள்வோமே. அது கூட வேண்டாம். அதுல கூட உங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டாம். ஆனால் ஒரு பாவம் அறியாதவர்கள் மீது பழி போடுவது என்பது ஒரு அநாகரிகமான செயலாக தெரியவில்லையா? அத்தகைய அநாகரிகத்தை ஒருபோதும் நாங்கள் செய்யக்கூடாது, செய்ய அனுமதிக்கக்கூடாது. தெரிந்தவர்களுக்கும் இந்த கதையை பகிருங்கள். இந்த விழிப்புணர்வோடும் தெளிவோடும் வாழப்பழகுவோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.